நமஸ்தே. முந்தைய சந்திப்பில் 120 முதல் 125 வருடமாக கூட இருக்கலாம் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் என்று சிந்தித்தோம். அது எப்படி என்பதை பற்றி இங்கு இந்த பதிவில் கண்டுவிடலாம். யுகங்கள் மொத்தம் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதாவது முதலில் சத்திய யுகம் அல்லது கிருத்த யுகம் என்று அழைப்பார்கள். அடுத்தது திரேதா யுகம், மூன்றாவது துவாபர யுகம், நான்காவது கலியுகம். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கலியுகம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுடைய ஆயுட்காலம் வெவ்வேறு விதமானது. கிருத்த யுகம் அல்லது சத்திய யுகம் என்று எடுத்துக்கொண்டால் அப்பொழுது அல்லது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் 1000 வருடங்கள். அடுத்தது திரேதா யுகம். இந்த திரேதா யுகத்தில் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் அந்த 1000ல் பாதி 500 வருடங்கள். அடுத்தது துவாபர யுகம். துவாபர யுகத்தில் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் அதில் பாதி 250 வருடங்கள். இப்பொழுது கலியுகம், அந்த 250ல் பாதி ஒரு மனிதனின் ஆயுட்காலம் 125 வருடங்கள் என்று சாஸ்திரம் எண்ணுகிறது. அதுதான் 125 வருடம். இது 120 என்றும் கூட ஒரு சில ஆய்வறிக்கைகள், சாஸ்திர கூற்றுகள் இயங்கும். அது என்ன 120 என்றால், ஒவ்வொரு நவ கிரகங்களுக்கும் அவருடைய ஆட்சி காலம் என்று ஒரு வருடங்கள் வரும். சுக்கிரதசை என்றால் ஒரு 20 வருடம், அதுக்கு அடுத்தது குரு தசை என்றால் ஒரு 16 வருடம், இது போன்ற வருடங்கள் வரும். இந்த 9 கோள்களுடைய வரிசை ஆண்டுகளையும் நாம் கூட்டினால் மொத்தம் வருவது 120. ஆக ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 120 முதல் 125 வருடங்கள் என்று கூறுகிறோம். இந்த ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு கடவுள்கள், அதாவது அவதார புருஷர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றும், ஒவ்வொரு யுகத்திலும் மனிதன் முக்தி அடைவதற்கான சாதனம் என்ன, டூல், டிவைஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன என்பதை அடுத்த சந்திப்பில் சிந்திப்போம். நன்றி.